கேளுங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க எனக்கு. சார் வணக்கம் சார். இப்போ நான் வந்து ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுது இப்போ 4:30 மணிக்கு. இப்போ நீங்க நிறைய பேர்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, சூப்பர் ஸ்டார் வந்து எப்படி வந்து இந்த வயசுலயும் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் ஆஃப் நான் ஒரு ஆக்டர் தான். நான் வந்து காலா படத்துல ஆக்ட் பண்ணியிருக்கேன், அடுத்து லால் சலாம் படத்துல ஒரு முக்கியமாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்கிறேன். இப்போ என்னத்துக்கு வந்து அவர் இந்த வயசு நடிக்கிறார் பாத்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே ட்ரிங்க் சாப்பிடுவார். ஆக்சுவலா அதை வந்து நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிறாரு. யாரும் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க, ஓகேவா? கண்டிப்பா ஒரு வயசு ஏஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பா விட்டுணும். தலைவர் வந்து அதை விட்டுட்டாருன்னா அது இருந்தா தான் எல்லாம் இறந்துறாங்க. அவர் வந்து 100 வருஷத்துக்கு மேல இன்னும் வாழ்வாரு, பக்காவா இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாரு. அது எனர்ஜி காரணமே குடியை விட்டதுதான், ஓகேவா? இந்த வீடியோ பக்கம் எல்லாமே சூப்பர் ஸ்டார், இந்த ஆடியோ லான்ச் வரவங்க எல்லாமே குடியை விட்டுட்டீங்கன்னா பக்காவா இருக்குங்க. அவர் இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் பக்காவா போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச்ல வந்து நான் சூப்பர் ஸ்டார் என்ன பேசுவார் அப்படிங்கிற ஒரு எமோஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா வந்து பஸ் கண்டக்டரா வந்தவர் தான் சூப்பர் ஸ்டார். லோகேஷ் கனகராஜோட அப்பாவும் பஸ் கண்டக்டர் தான். ஆக்சுவலா இதை பத்தி ஒரு விஷயம் பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா வந்து முத வந்து ஸ்கிரிப்டை கொண்டு போகும்போது ரஜினி சார்ட்ட வந்து லோகேஷ் வந்து நான் கமல் சார் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து ஒரு லோகேஷை கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பயந்து போய் நிக்கிற லோகேஷ், நம்மளை போட்டு நீ கலாய்க்க போறாரு விஷயம்னு சொல்லிட்டு நான் அது மெயின் பாயிண்டா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் சார். அதை கேளுங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே.